தொடர்ச்சியா அன்புமணி இது சார்ந்த விஷயங்கள் எதுவும் பேசவே மாட்டாரு. பாலு மட்டும் தான் பேசுறாரு. இந்த இடத்துல ஜி.கே. மணி பேசுறாரு, அந்த பக்கம் பாலு பேசுறாரு. அதெல்லாம் ஐயா ஒரு வியாழக்கிழமையும் பேட்டி கொடுத்துட்டு தான் இருக்கிறாரு. பார்த்துட்டு தான் எல்லா விஷயத்தையும் அவரு சொல்றாரு. 1 to 1 அவரு அன்புமணி நினைக்கிற மாதிரிலாம் இன்னொரு ஆளு சொல்லிலாம் கேட்பாருன்றதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஏன்னா நான் ஐயாவோடய பயணம் பண்ணவன் சிறு வயதிலேயே. அவரை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். அவர் இன்னொரு ஆளு சொல்லி கொடுத்து அதை என்ன அந்த ஹின்ஸ் அந்த ஒரு வீடியோவில் கூட வந்து ஹின்ஸ் எழுதி கொடுக்குறாங்க போகிறாங்க. அதெல்லாம் அவரே சொல்லியிருப்பாரு. எப்போ அந்த மேட்ரு சம்மந்தமாக ஜி.கே. மணி அந்த மேட்ரு சம்மந்தமாக ஒரு ஹின்ஸ் எடு அதை கொண்டா அப்படின்னு. ஆனால் அதை வாங்கி அது அவருக்கு சரியா இல்லைன்னா தூக்கி எறிஞ்சிடுவார். அந்த மாதிரியான குணம் உள்ளவர் டாக்டர் ஐயா அவர். பல இடங்களில் பார்த்துருக்கோம். நீங்கள் 1 to 1 பேட்டியிலே பார்த்துருப்பீங்க. யாராவது பக்கத்தில் இருக்கிறவங்கள வச்சுக்கிட்டு இருந்தாங்க, நீங்கள் வாங்க அருள் ஏதோ இப்போ நிருபர் கேட்குறாரு, நீ பதில் சொல்லணும்னு சொல்லியிருக்காரு. எங்கேயாவது இல்லை ஜி.கே. மணி நீ கொஞ்சம் சொல்லுப்பா, அது என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த வயசில் 87 வயசில். அப்போ அவரை போய் நீங்கள் இன்னொருத்தர் சொல்லி கேட்பாருன்ற விஷயத்தை எப்படி சொல்கிறீங்க நீங்கள்? அப்போ இத்தனை ஆண்டுகளாக எம்பி, எம்எல்ஏ, மத்திய அமைச்சர்கள், எம்எல்ஏக்கெல்லாம் ஜெயிச்சதெல்லாம் இவங்க சொல்லி கொடுத்து டாக்டர் கேட்டு தான் ஜெயிச்சாங்களா அப்படின்ற கேள்வி வரும்ல. இவ்வளோ பாமக வளர்ச்சி அடைஞ்சிச்சுன்னா என்ன கேட்குறேன்னா, பாமக இவ்வளோ